சன் டிவி ரிப்போர்ட்டர் நிவாஸ் சார் சார் ராஜ்குமார் ராஜ்குமார் ராஜ் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்ல வந்திருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டிரைவராக இருந்தேன். மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் சம்பளம் இருந்தேன். மைத்திரி ஆட்சியில் சேர்ந்தவங்களாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. சரிங்களா? என்ன மாதிரி பார்த்தா இன்னைக்கு 50 லட்சம் குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வாதாரத்தால் பொழைச்சிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கட்டாயப்படுத்தி யாரும் சேர்க்கல. எங்களோட விருப்பத்தினால தான் நாங்கள் சேர்ந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு 50 லட்சம் குடும்பம் இன்னைக்கு இதனால வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கும். இது யாரும் ஒரே ஒரு நபர் கூட பாதிக்கப்படல. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஒரு பொய்யான கம்பெனி, மோசடி கம்பெனி சொல்லிட்டு வரும். பொதுநல வழக்கு போட்டு கம்பெனி வந்து பார்த்தோன்னா மூட பாக்குறாங்க. அதனால பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த கம்பெனி வேணும். இந்த கம்பெனி இருந்தா எங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கு. விளம்பரம் இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா வந்து எங்களுக்கு ஒரு வருமானத்தை தராங்க. சரிங்களா? ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, லக்னோ இதுல வந்து 700 பிரான்ச்சஸ் இருக்கு. இப்பவே இன்னும் நிறைய இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. சோப்பு, சீப்பு எல்லா விதமான இதுவும் இருக்கு. அதை வாங்குறது மூலியமாவும் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது. மற்றபடி வேற வந்து எந்த ஒரு இதுல போர்ஜரியும் பண்ணி இல்ல. சரிங்களா? இது இப்போ வந்து இது வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. தேவையில்லாம வந்து தனிநபர் வந்து ஒருத்தர் கேஸ போட்டு நிறுத்தணும். இவ்வளவு பேரோட மக்களோட வாழ்வாதாரம் கெடுது. நீங்க எவ்வளவு இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? நான் இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணல சார். இன்வெஸ்ட் எல்லாம் நான் பண்ணல. என்ன யாரும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லல.
நான் என் விருப்பத்தின் பேர்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன். பர்ச்சேஸ் பண்றது மூலியமா எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. நான் ஒரு பர்ச்சேஸ் பாத்தீங்கன்னா 1,21,200 ரூபாய்க்கு வந்து டேப்லெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இனோனி டேப்லெட். ஒரு நாளைக்கு 450 ரூபாய் வரும். 1,20,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஒரு நாளைக்கு வீடியோ பாக்குறது மூலியமா எங்களுக்கு 450 ரூபாய் வருது. ஆமா, வீடியோ பாக்கணும். அதாவது எங்களுக்கு ஏதாவது விளம்பரம் எங்க மக்கள் நாங்களே வாங்குறதுனால எங்களுக்கு வந்து ஒரு 450 ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க மைவித்திரி மேல. அது வந்து ஒருத்தர் போடுறாருன்னும் போது ஏற்கனவே வந்து அதுக்கான எல்லாம் என்னென்ன எந்தெந்த அதிகாரி ஆபீஸ்ல வந்து அதுக்கு எல்லா தகவலும் கேட்டதுக்கு எல்லாமே எங்க எம்டி கொடுத்துருக்காரு. அந்த தகவல் கொடுத்தும் இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே பண்ணாம எந்த ஒரு கம்யூனிகேட்டிவ் பண்ணாம பொதுநல வழக்கு போட்டதுனால நாங்க வந்து எல்லாரும் நிக்கிறோம். நாங்க இவ்வளவு பேர் கீழன்றத வந்து காமிக்கிறோம். வழக்கு போட்டதுனால உங்களுக்கு ஏதாவது வழக்கு பாதிப்பு ஏற்பட்டது? உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இப்ப நின்றுட்டா எங்களுக்கு எல்லாரும் வாழ்வாதாரம் போச்சுங்க. நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், 50 லட்சம் பேர் இருக்கிறோம். அதுல 50 லட்சம் பேரோட வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து ஒரு இட்லி கடை வச்சிருந்தவன், ஒரு செருப்பு தைச்சிருந்தவன், ஒரு கூலி வேலை செஞ்ச மேஸ்திரி வேலை செஞ்சவன், இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு நல்லா குளிச்சுட்டு துணி போட்டு ஒரு கோட் சூட் போட்டு வர அளவுக்கு இந்த மைவித்திரி நிறுவனம் வந்து எங்களை பார்த்துருக்குது. அப்படி இருக்கும்போது திருப்பி நாங்க அடிப்படைக்கே வசதி எல்லாமே லோவா போயிடுவோம். இது இல்லைன்னா எங்களுக்கு வந்து மைவித்திரி ஆர்ட்ஸ் வேணும், தொடர்ந்து நடக்கணும். குடிச்சு வரதெல்லாம் இல்லைங்க ஐயா, அது அதனால விருப்பத்தின் பேர்ல பண்றதா இது. செயின் லிங்க் எல்லாம் கிடையாது, யாரையும் கட்டாயப்படுறது யாரும் சேரது கிடையாது. ஆமா, எங்களுடைய ஃபேமிலியை நாங்க ரெஃபர் பண்றோம் சார், அதனால வருமானம் வருது. மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. வெளியாளு அதாவது சார் வாழை வைத்து வாழ்தான். இப்ப நான் வாழ்றேன், நீ வாழ்ற. இப்ப நான் வாழ்றேன், எங்க அக்கா எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சொன்னேன், அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் முத்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு சார், முத்து எஸ்ஐ அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிருக்காரு. அதை பற்றி அதை வந்து கேஸ் எழுதினவர் வந்து முத்துன்றவர் போட்டிருக்காரு, எழுதியிருக்காரு. அதாவது எதுக்காக பண்றாங்கன்னா, என் பேர் ராஜா ஆம்பூர். இந்த நான் வந்து அவினாசி, திருப்பூர் மாவட்டம். நம்ம மைவித்திரி ஆர்ட்ஸ்ல வந்து 2021 ஜாயின் பண்ணி உள்ள வந்துட்டேன். அப்ப இருந்து மெம்பர் ஆகுறேன். எங்களுக்கு மாசமான இன்கம் இன்னும் 1 ரூபாய் கூட பிடிச்சது இல்லை, நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களோட வாழ்வாதாரமே மைவித்திரி ஆர்ட்ஸ் தானுங்க. இது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்து வாழ்க்கையிலுமே சிரமம் இல்லாம போயிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து எங்க வளர்ச்சி தடுக்கிறதுக்காக ஒரு சில நபருக்கு வந்து பொய் புகார் கொடுத்து அரெஸ்ட் பண்ண பொய் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி பத்தி. எங்க கம்பெனி வந்து நாங்க தப்பான கம்பெனி கிடையாது, நல்லா தான் போயிட்டு இருக்குது. பொதுமக்கள் வந்து யாருமே இது வரைக்கும் வந்து எங்களுக்கு அமௌண்ட் விலைன்னு வந்து இது வரைக்கும் எந்த கம்பெனிலுமே நாங்க யாரும் பண்ணல, நல்லா தாங்க போயிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து கலெக்டர் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும்னா இந்த பொய் புகாரை வந்து வாபஸ் வாங்கணும். இந்த மாதிரி நிறுவனத்துக்குள்ள வந்து அடுத்தவங்க வந்து உனக்கு பொய் புகார் கொடுக்க கூடாது. எங்களுக்கு அந்த வேண்டுகோளுக்காக தான் சார் நாங்க இவ்வளவு பேரும் கூடி இருக்கிறோம். என்னங்க இதுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோட தலைமையகம் எங்க இருக்கு? என்ன புகார் சொல்லிருக்காங்க? புகார் வந்து தப்பான நோக்கத்தோட கொடுத்துருக்காங்க சார். எப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து பணம் கொடுக்காத மாதிரி ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க சார். ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் விளம்பரம் பார்த்து தான் காசு எடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குமே அமௌண்ட் வந்து செட்டில் ஆகிட்டு தான் இருக்குது. யாருக்குமே இது வரைக்கும் பைசா பாய்க்கு இல்லாமல் போய் பொருள்கள் நிறைய பொருள் இருக்குதுங்க சார். உடம்புக்கு ஹெல்த்தியானது, வீட்டு பொருள்கள், ஹெல்த்தான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. எங்களுக்கு வந்து பொய் புகார் கொடுத்துக்கிறாங்க சார், பொதுமக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. நாங்களாம் ஏமாறப்படம் இல்லை, ஏமாறம் இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாதுங்க சார். நாங்கள் யாருமே பொதுமக்கள் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு நாங்கள் வந்து புகார் யாருக்கிட்டையுமே சொல்லலை, எங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு அமௌண்ட் வரலனாங்க சார் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு தான் இருக்குதுங்க சார். இப்போ மார்க்கெட்டிங் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இந்த வளர்ச்சி தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து தான் புகார் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்றது, பாமக கட்சி செயலாளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நாங்க பொதுமக்கள் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அவர் மட்டும்தான் தனியா கொடுத்துருக்காரு. இதோட ஹெட் ஆபீஸ் வந்து மதுரை. கோயம்புத்தூர்ல இப்போ நாங்க எல்லா ஏரியால இருந்து, ஆந்திரா, விஜயவாடாவில இருந்து கூட வந்திருக்காங்க. எல்லா பக்கம் தான் வந்திருக்காங்க. எல்லாத்தோட வாழ்வாதாரமும் இந்த மைவித்திரி ஆர்ட்ஸ் தான் சார். போராட்டம் இல்லைங்க சார். நாங்க போராட்டம் பண்ணவே இல்லைங்க. யூடியூப்ல வந்து ரொம்ப தப்பா போடுறாங்க சார். மக்கள் வந்து இதுல ஜாயின் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஓடிருங்க, இதுல யாரும் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லைங்களே.
ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்குது. பாதிக்குதுன்றதுக்காக நாங்க இங்க வந்து போராடல சார். எங்களுக்கு வந்து கலெக்டர் வந்து பொய் புகார் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அந்த பொய் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நாங்க வந்து அதனால பாதிக்கப்படவும் இல்ல. நாங்க வந்து புகார் கொடுத்தாதான் எங்களை வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. கலெக்டர் உங்களை சந்திச்சாங்க கலைஞ்சு போயிருவீங்களா? கண்டிப்பாங்க சார். அந்த கேஸ் வாபஸ் ஆகணும். அந்த பொய் கேஸ் வழக்கு வந்து வாபஸ் வாங்கணும் சார். கேஸ் வாபஸ் வாங்கினா போதுங்க. இப்ப கூட எங்க எம்டி எங்களை வந்து இங்க வந்து போராடணும்னு நாங்க சொல்லல. அவங்க வரவே இல்லைங்க. அவர் கைது செய்யறதுக்கு அந்த நிறுவனத்தை யாராவது கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல எதுக்கு அப்படி கிடையாது சார். ப்ரூஃப் எல்லாம் பக்காவா வச்சிருக்காங்க சார் எல்லாமே. அப்படி இல்லைங்க சார். அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காங்க. தப்பா யூனிவர்சிட்டியில வந்து எல்லா இதுலயுமே புண்படுற மாதிரி பேசுறாங்க சார். நாங்க அப்படி ஏமாற்றப்படுற மாதிரி தான் நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கலைங்க சார். நாங்க ஏமாற்றி நாங்களே கொடுத்துருப்போமே. நாங்க கொடுக்காத வகையில இவர் தனிப்பட்ட இப்போ வரைக்கும் 4 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்கியிருக்கேன். திருப்பூர் மாவட்டம்